கிட்டத்தட்ட 120 வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஆப்பிளே கிடையாது. ஆனா இன்னைக்கு உலகிலேயே அதிக அளவு ஆப்பிளை உற்பத்தி செய்கின்ற உலகின் 5வது நாடு இந்தியா தான். இன்று உலகில் வாழைப்பழத்துக்கு அடுத்தபடியாக அதிக டிமாண்ட் இருக்கக்கூடிய ஆப்பிள் இந்தியாவிற்குள் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? 1904ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் லெப்ரோசி என்கின்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தன்னார்வலராக வந்து உதவி செய்தவர் தான் சாமுவேல் ஸ்டோக் என்கின்ற அமெரிக்கர். ஹிமாச்சல் பகுதியின் காலநிலையும் அமெரிக்காவில் தான் வாழ்ந்த இடத்தின் காலநிலையும் ஒத்துப்போவதை உணர்ந்த சாமுவேல் அமெரிக்காவில் இருந்து ஸ்டார்கிங் டெலிசியஸ் என்கின்ற ஒரு சுவையான சிவப்பு நிற ஆப்பிள் செடியை கொண்டு வந்து ஹிமாச்சலின் கோட்கர் என்கின்ற கிராம பகுதியில நட்டாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அந்த செடி வளராதுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு சில வருடங்களிலேயே அந்த செடி மரமாக வளர்ந்து சுவையான ஆப்பிள் பழங்களை கொடுத்தது. பின்னர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆப்பிள் உற்பத்திக்கு ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. படிப்படியா கோட்கர் என்கின்ற கிராமத்தில் தொடங்கிய ஆப்பிள் உற்பத்தி ஹிமாச்சல் பிரதேசம் முழுவதும் பரவி பின்னர் காஷ்மீர், உத்தரகாண்ட், வடகிழக்கு இந்தியா மற்றும் தென்னிந்திய மலைப்பகுதிகள் என இந்தியா முழுவதும் ஆப்பிள் உற்பத்தி அதிகரித்து இன்று உலகிலேயே அதிக அளவு ஆப்பிளை உற்பத்தி செய்யும் உலகின் 5வது நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது. இந்தியாவிற்கு ஆப்பிளை கொண்டு வந்த சாமுவேல் இந்திய கலாச்சாரம் பிடித்து தன்னை இந்துவாக மாற்றிக்கொண்டு ஒரு இந்திய பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டார். மேலும் காந்தியடிகளுடன் சேர்ந்து இந்திய சுதந்திர போராட்டத்திலும் ஈடுபட்டார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய ஒரே அமெரிக்கர் என்கின்ற புகழை பெற்றார் சாமுவேல்.